ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேங்க பிரதர். இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் வாணி காத்துட்டு இருக்கு, அவ்வியக்த வாணி. ஓகேங்க பிரதர். என்ன சொல்லியிருக்காரு அப்பா இதுல அப்படின்னா, மனசா சேவையின் ஓட்டப்பந்தயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாதான் பாப் சமான் பிரம்மா பாபாவுக்கு சமமானவர்களா ஆக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குழந்தைங்க புத்திசாலித்தனமா தந்திரம் செய்றீங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, மனசா சேவையின் ஓட்டப்பந்தயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சூப்பர் வாணி இன்னைக்கு. சரிங்க சிஸ்டர், ஆரம்பிங்க. 8 தானேங்க பிரதர்? ஆமா, 8/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் வந்து 15/12/2001. பாபா வந்து பாப்தாதா என்ன சொல்றாங்கன்னா, ஏக் விரதா, அதாவது ஒரே ஒரு விரதம் உடையவராகி தூய்மையோட தாரணை மூலமா ருஹானியத், அதாவது ஆத்மீகத்தில் இருந்து மனசா சேவை செய்யுங்கள். அதான் ஆத்மீக தன்மையில இருந்து மனசா சேவை செய்யணும். அதுக்கு தூய்மையின் தாரணை இருக்கணும். தூய்மையின் தாரணை வேணும்னா ஏக் விரதா அப்படிங்கிற அந்த விரதத்துல இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு அப்பா. ஏக் விரதத்துல இருந்தீங்கன்னா தூய்மையின் தாரணை ஏற்படும். தூய்மையின் தாரணை இருந்தா ஆத்மீக தன்மை இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆத்மீக தன்மையின் மூலமா மனசா சேவை செய்யுங்க அப்படிங்கிற தலைப்பிலே. ஒரே ஒரு பாபா நினைவோட, ஆத்மான்ற நினைவோட நம்ம மனசா சேவை செய்யணும்ன்றாரு, பரமாத்மாவுடைய நினைவுல. சரிங்க பிரதர். பாபா என்ன சொன்னா, இன்றைக்கு ஆன்மீக தந்தை நாலாபுரத்தில் இருக்கும் தன்னுடைய ஆன்மீக குழந்தைகள், அதாவது ருஹானியத் ஆன்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஆத்மீக தன்மையோட ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது. ஆத்மீக தன்மை கண்கள் மூலம் பிரத்யேஷம் வெளிப்படுகிறது. ஆத்மீக தன்மையோட சக்தியுடைய ஆத்மா எப்பொழுதும் கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆத்மீக சக்தியை கொடுப்பார்கள். ஆத்மீக புன்முறுவல் மற்றவர்களுக்கு குஷியின் உணர்வையும் அனுபவம் செய்விக்கிறது. அவர்களுடைய நடத்தை முகம் பரிஸ்தாக்கள் போல சூட்சும தேவதைகள் டபுள் லைட் லேசாக ஒளியாக தென்பட்டு கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஆத்மீக தன்மையின் ஆதாரம் தூய்மைதான். எந்த அளவுக்கு மனம், சொல், செயல் தூய்மை இருக்குமோ அந்த அளவுக்கு ஆத்மீக தன்மை தென்படும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரம் ஆகும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் நியமம், மரியாதை ஆகும். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையோட தூய்மையோட ஆதாரத்துல ஆத்மீக தன்மை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆத்மீக தன்மையுடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கையிலும் அலௌகிக பரிஸ்தாவாக தென்படுவார்கள். அதான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆத்மீக தன்மையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையில, உங்களுடைய கண்கள்ல ஆத்மீக தன்மையின் ஜொலிப்பு இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த தன்மையின் மூலமா அடுத்தவங்களுக்கும் நீங்க சக்தி கொடுக்க முடியும். ஆத்மீக சக்தி உங்க கண்கள் மூலமா வெளிப்படும் அப்படிங்கிறத கண்களை பத்தி சொல்றாரு. ரெண்டாவது, அந்த முகம் மற்றும் நடத்தை. முகம் வந்து ஜொலிப்பு நிறைஞ்சதா இருக்கும், உங்களுக்கு லேசான தன்மையுடையதா இருக்கும். உங்களுடைய நடத்தை அந்த ஒளி கொண்டதா இருக்கும் அப்படிங்கிறார். டபுள் லைட் சிதின்னு சொல்லுவார் இல்லையா, ஒளி மற்றும் அந்த லேசான தன்மை அப்படி இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய உதடு வார்த்தைகள் வந்து இனிமை நிறைஞ்சதா இருக்கும். அந்த அந்த இனிமை தன்மையினால அடுத்தவங்களுக்கும் குஷி ஏற்படும். அப்படிப்பட்ட ஆன்மீக பொன்னுருவல் உங்களுடைய உதட்டுல தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப எண்ணம், சொல், செயல் மூணுமே தூய்மையின் தாரணை இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. அப்பதான் நீங்க பிரம்மாச்சாரியா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மை எதுல இருக்கணும்? எண்ணம், சொல், செயல் மூணுலயும் தூய்மை இருக்கணும். அப்பதான் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தை பரிஸ்தா தன்மை நிறைந்ததா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஓகேங்க பிரதர். பிரதர், அப்போ வந்து தூய்மை அப்படின்றது ஃபர்ஸ்ட் எண்ணம், சொல், செயல் தான். ஆமா, இல்ல பிரம்மச்சரியம் வந்து நம்ம சொல்ற அடுத்த தூய்மை பிரம்மச்சரியம் அப்படின்றது. பிரம்மச்சரியம்ன்றது ஒண்ணு இருக்குது, அது காம விரதத்துக்கான அந்த தூய்மையா இருக்குது, அது ஒண்ணு இருக்குது. பிரம்மாச்சாரினா பிரம்மா பாபாவை மொத்தமா ஃபாலோ பண்றது. பிரம்மா பாபா போலவே பிரம்மா பாபாவுக்கு சமமா மாறக்கூடிய விஷயம் அது. அத சொல்றாரு அப்பா. அவரை போலவே எண்ணம் இருக்கணும், அவரை போலவே சொல் இருக்கணும், அவரை போலவே செயல் இருக்கணும். இப்படிப்பட்டவங்க எப்படி இந்த உலகத்துல இருந்தா கூட எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? அந்த சூட்சும தேவதைகள் பரிஸ்தா போல இருப்பாங்களாம். நம்ம அந்த எண்ணம், சொல், செயல தூய்மையோட இருந்தோம்னா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனிதர்களை போல இல்லாம பரிஸ்தாக்களை போல இருப்போம் அப்படிங்கிறாரப்பா.
ஓகேங்க. அடுத்து பாபா சொல்றாரு, எனவே தன்னைத்தான் பாருங்கள், செக் செய்யுங்கள். எனது எண்ணம், வார்த்தை ஆத்மீக தன்மை இருக்கிறதா? ஆத்மீக தன்மையுடன் கூடிய எண்ணம் தனக்குள் கூட சக்தி நிரம்பக்கூடியதாக இருக்கும், மேலும் மற்றவருக்கும் சக்தியை கொடுக்கும். இதையே மறு வார்த்தையில் ஆத்மீக தன்மையுடன் கூடிய சங்கல்பம், எண்ணங்கள் மனசா சேவைக்கு இதுதான் நிமித்தமா கருவியா அமைகிறது என்று கூறுகிறார்கள். ஆத்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தைகள் சுயம் தனக்கும் மேலும் மற்றவருக்கும் சுகத்தோட அனுபவத்தை செய்ய வைக்கும், அமைதியோட அனுபவம் செய்ய வைக்கும். ஒரு ஆத்மீக தன்மையுடன் கூடிய ஒரு வார்த்தை மற்ற ஆத்மாக்களோட வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான ஆதாரமாக மாறிவிடும். ஆத்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தை, அதாவது அந்த மாதிரி பேசுபவர்கள், அதாவது பாபா பிராக்கெட்ல வரதானம் அளிக்கக்கூடிய வரதானி ஆத்மா ஆகிவிடுவார்கள். ஆத்மீக தன்மையுடன் கூடிய செயல்கள் சுயம் தனக்கும் கர்மயோகி நிலையை அனுபவம் செய்விக்கும், மேலும் மற்றவர்களையும் கர்மயோகியாக ஆக்கக்கூடிய சாம்பிள் மாதிரியாக ஆகிவிடுகிறார்கள். யாரெல்லாம் அவருடைய தொடர்பில் வருகிறார்களோ அவர்கள் சகஜ யோகி, கர்மயோகி வாழ்க்கையோட அனுபவம் உடையவர ஆகிவிடுகிறார்கள். ஆனால் கூறினார் அல்லவா, ஆத்மீக தன்மையின் விதை தூய்மை. தூய்மைக்கு கனவிலும் கூட ஒரு பங்கம் ஏற்படக்கூடாது. அப்பொழுதுதான் ஆத்மீக தன்மை தென்படும். தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தை பிரம்மாச்சாரி, பிரம்மாவோட வழிபடி இருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பம், எண்ணம் கூட பிரம்மாச்சாரியா இருக்கணும். ஒவ்வொரு செயலும் பிரம்மாச்சாரியா இருக்கணும். எப்படி லௌகிகத்தில் ஒரு சில குழந்தைகளோட தோற்றம் தந்தையை போலவே இருக்கும் பொழுது இந்த குழந்தையிடம் தந்தையே தென்படுகிறார் என்று கூறப்படுகிறது. பாபா வந்து இந்த லௌகிகத்தை சொல்றார். அதே போல பிரம்மாச்சாரி பிராமண ஆத்மாவோட முகத்தில் ஆத்மீக தன்மையோட ஆதாரத்தில் பிரம்மா தந்தைக்கு சமானம் என்ற அனுபவம் ஆக வேண்டும். இவர் பாப் சமான், தந்தைக்கு சமானமாக இருக்கிறார் என்று தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டும். சரி, 100% இல்லை என்றாலும் கூட காலத்துக்கு எவ்வளவு சதவீதம் தென்பட வேண்டும்? எதுவரை வந்திருக்கிறீங்க? 75% பாபா கேட்கிறாரு. 80% இல்ல 90% எதுவரை வந்திருக்கீங்க? முன்னாள் வரிசையில் அமர்ந்திருப்பவர் கூறுங்கள், பாருங்கள். உட்காருவதிலோ உங்களுக்கு முன்னாள் நம்பர் கிடைத்திருக்கிறது. எனவே பிரம்மாச்சாரி ஆவதில் கூட முன்னாள் நம்பராக வேண்டும். முன்னாள் இருப்பீர்களா இல்லையா அப்படி கேக்குறார் பாபா. இப்ப எண்ணம், சொல், செயல் மூணுலயும் சொல்றாரு பாருங்க. எண்ணம் சக்திசாலியா இருக்கும் போது, உங்களுடைய எண்ணம் சக்திசாலியா இருக்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த சக்தியின் அனுபவம் கிடைக்கும். எண்ணத்தின் மூலமா அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடியதான் மனசா சேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குத்தான் நீங்க நிமித்த கருவியா இருக்கீங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எண்ணத்துக்கு முதல்ல சொல்றாரு. வார்த்தைகள், நீங்க அந்த எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. வரமளிக்கக்கூடிய வரதானி, அப்படி வரமளிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நீங்க பேசணும், உபயோகிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நீங்க. அதான் அந்த வார்த்தைகள் வந்து அடுத்தவங்கள முன்னேற்றக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்க பிரயோகிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எண்ணம் அப்படி இருக்கணும், வார்த்தைகள் எப்படி இருக்கணும், செயல் எப்படி இருக்கணும்ன்றாரு. கர்ம யோகிய போல செயல் அனுபவமாகணும். நீங்களும் கர்ம யோகியா இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட செயல் செய்யறதுனால மற்றவர்களுக்கும் ஒரு சாம்பிள் ஆகி மற்றவங்களையும் அந்த கர்ம யோகி நிலைக்கு ஒரு ரோல் மாடலா நீங்க இருக்கீங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு நம்மள. இது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வந்திருக்கு? 70% வந்திருக்கா, 80 இருக்கா, 90 இருக்குதா, எந்த சதவீதம் இருக்குதுன்னு அப்பா கேக்குறாரு. அப்ப பிரம்மச்சாரி அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும், இந்த தூய்மை மட்டும் தூய்மைன்னு சொல்ல முடியாது. எண்ணத்துலயும் எப்படிப்பட்ட அப்பா ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரோ, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லியிருக்காரோ, எப்படிப்பட்ட செயல்களை செய்ய சொல்லியிருக்காரோ, இது மூணுலயுமே தூய்மை இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள தான் பிரம்மாச்சாரி, பிரம்மா பாபாவுக்கு சமமானவர்கள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. எப்படி லௌகீகத்துல கூட குழந்தைங்க அப்பாவை போல காரியம் செய்தா இவர் தந்தையை வெளிப்படுத்துறாரு, இந்த குழந்தை தந்தையை வெளிப்படுத்துதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே போல பிரம்மா பாபா தான் உங்களுடைய தந்தை. அப்ப அவரை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுனால இவரை பார்க்கும் போது உங்களை பார்த்தா பிரம்மா பாபாவே அனுபவம் ஆகணும் மற்றவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க தானேன்னு கேக்குறாரு.
சூப்பர் வாணி பிரதர், அவ்வியத்த வாணி. ஆமா, ஆக்சுவலா வந்து மெயின் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மனதால தான் தூய்மையை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாலே அடுத்து எல்லாமே நமக்கு இயற்கையா வந்து. அத இப்ப பாப்தாதா என்ன சொன்னா, ஒவ்வொரு குழந்தையோட தூய்மையோட ஆதாரத்துல ஆத்மீக தன்மையை பார்க்க விரும்புகிறார். பாப்தாதாவிடம் எல்லாருடைய சார்ட் இருக்கு, சொல்வது கிடையாதுன்றாரு பாபா. ஆனா சார்ட் இருக்கு. என்னென்ன செய்யறாங்கன்னா, எப்படி செய்யறாங்கன்னா, எல்லாமே பாப்தாதாவிடம் சார்ட் இருக்கு, என்ன செய்யறாங்க எப்படி செய்யறாங்கன்னு. தூய்மையில் கூட இப்பொழுது ஒரு சில குழந்தைகளோட சதவீதம் மிகவும் குறைவா இருக்கு. காலத்துக்கேற்ப அதாவது உலகத்துல ஆத்மாக்களாகிய உங்களை ஆத்மீக தன்மையோட சாம்பிள் மாதிரியா பார்க்க விரும்புறாருங்க அப்படின்றார் பாபா. இந்த காலத்துக்கு இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதற்கான எளிய சாதனம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை, அட்டென்ஷன், கவனம் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தைய தனக்குத்தானே அண்டர்லைன், அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏக் வரதா பவ, ஒருவரோட விரதத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. எங்கு ஒன்று இருக்கோ அங்கு நான் சொல்றேன் நானு. ஏக்கு அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஏகாகிரதாக்கு முன்னாடி ஏக் விரதா சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஏக் விரதா, ரெண்டாவது ஏகாகிரதா, அப்புறம் ஏக் மதி, ஏக் மத் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து ஏக்ரஸ், 4 இருக்குது. அதுல நானும் என்னென்னு சொல்றேன். ஏக் விரதா அப்படின்னா ஒருவருடைய நினைவிலே இருக்கிறதுக்கு பேர் தான் ஏக் விரதா. ஏக் விரதானா ஒருவருடைய விரதம், ஒருவரின் நினைவுல இருக்கக்கூடிய விரதம். ஏகாகிரதா அப்படின்னா ஒருமுகத்தன்மை. யார் ஏக்க விரதால இருக்காங்களோ அவங்க ஒருமுகத்தன்மையுடையவரா ஏகாகிரதால வந்துருவாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த ஏக்கு மத்து, யார் இந்த 2 ஒருமுகத்தன்மையுடையவரா இருக்காங்களோ அவங்க ஏக்கு மத்து, ஒரே வழிப்படி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தந்தை கொடுத்த ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ஏக்கு மத்து, அந்த வழிப்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே ஏக்கரஸ்திதியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏக்கரஸ்திதினா ஒருவருடைய ரசனையிலே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் மனசா சேவை செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. வாசிங்க நீங்க அந்த ஏகாகிரதா. நன்றி. ஓகேங்க பிரதர். ஏகாகிரதா ஒரு முக நிலை இயல்பாகவே வந்துவிடும். ஆடாது அசையாதவரா இயல்பா ஆகி விடுவாங்க. ஏக் விரதா ஆகும் பொழுது ஏக் மத், ஒரு வழியில் நடப்பது மிகவும் சுலபமாக ஆகிவிடும். இருப்பதோ ஏக் வரதா, ஒருவரோட விரதத்துல என்றால் ஒருவரோட வழி மூலமா ஏக் மதி, அதாவது சத்கதி, ஒரு வழி உடையவருக்கு சத்கதி சுலபமா ஆகிவிடும். ஏக்ரஸ்திதி, ஒரே ரசனை நிலை இயல்பாகவே அமைந்துவிடும். எனவே செக் செய்யுங்க. ஏக் விரதா, ஒருவரோட விரதம் இருக்கா? நாள் முழுவதும் மனம் புத்தி ஏக் விரதா, ஒருவரோட விரதத்துல இருக்கிறதா? கணக்கில் கூட ஆரம்ப கணக்கு 1 என்ற எண்ணில் இருந்துதான் ஆரம்பமாகும். ஒரு புள்ளி, ஒரு வார்த்தை, ஒரு எண் இட்டுக்கொண்டே சொல்லுங்கள். ஆமா, இப்போ 1 போடுறோம் சிஸ்டர். 1 போட்டு அடுத்து பக்கத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னா அது 0ன்னு கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ 1 பக்கத்துல 0 போட்டா என்ன ஆகும்? 10. அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்சு 100, அடுத்து 1000, 10,000 அப்படி வரிசையா போயிட்டே இருக்கும் இல்லையா? அது போல ஒருத்தருடைய நினைவுல இருந்து அடுத்தடுத்து இப்படி சொல்லியும் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆட் ஆகிட்டே போகும் இல்லையா, புண்ணிய கணக்கு. அதுதான் சொல்றாரு, ஏக்கு விரதா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு தன்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டென்ஷன் கொடுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒருமுகத்தன்மையுடையவரா ஆயிடுவீங்க. ஒருமுகத்தன்மைனா அந்த ஆடாத அசையாதவரா ஆயிடுவீங்க. அப்புறம் அந்த ஏக்கு விரதால இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த ஏக்கு மத்து, அந்த ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்களா ஆயிடுவீங்க. அப்புறமும் அந்த ஏக் விரதால இருந்தீங்கன்னா ஏக்கரஸ்திதியும் வந்துடும் உங்களுக்கு. ஒருமுகத்தன்மை, அந்த ஏக்கரஸ்னா ஒரே ரசனையில இருந்து மருத்துவங்களுக்கு மனசா சேவையும் செய்ய முடியும், உங்களுடைய பாவ கர்மங்களையும் விநாசம் செய்து கொள்ள முடியும் இல்லையா? இப்படி அந்த 1க்கு பின்னாடி இப்படி டாட் வச்சுக்கிட்டே போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆட் ஆகிட்டே போதும், அதே போல ஏக்கு விரதால மட்டும் இருங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிறாரு. அது என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா, எப்படி மனம் புத்தி ஏக்கம் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு. ஒரே ஒரு புள்ளி வைத்துக் கொண்டே செல்லுங்கள், பின் எவ்வளவு அதிகரித்து கொண்டே போகும். எனவே வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. 1 என்ற வார்த்தையோ நினைவில் இருக்கும் தானே கேட்கிறாரு. காலமும்
ஆத்மாக்களும் ஒரு விரதமுடைய ஆத்மா எக் விரதா உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, எனவே அது ஏக் விரதானா நீங்க ஒரே ஒரு விரதம் பாபாவோட நினைவு மட்டும்தான் ஏக் விரதா. ஆமா, ஓகேங்க பிரதர். அதுதான் ஆத்மாக்களும் காலமும் அழைத்து கொண்டு இருக்குது. எனவே காலத்தோட அழைப்பு, ஆத்மாக்களோட கூக்குரல், ஏ தேவாத்மா ஆத்மாக்களே உங்களுக்கு கேட்கவில்லையா? இயற்கை கூட இயற்கையின் தலைவர்களாகிய உங்களை பார்த்து பார்த்து முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஏ பிரகிருதி பதி இயற்கையின் தலைவர்களாகிய ஆத்மாக்களே, இப்பொழுது பரிவர்த்தனை செய்யுங்கள். இதுவும் இடையிடையில், அதாவது பாபா சொல்றாரு, இடையிடையில் சிறு சிறு உதறல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு திரும்ப திரும்ப துக்கம், பயம், உதறல் எடுக்குமாறு செய்யாதீர்கள். என்ன சொல்றாரு இருங்க, இதுல சொல்லிடலாம். என்ன சொல்றாருன்னா, இயற்கையின் பதி பிரகிருதி பதியே நீங்க தான். நீங்க சீக்கிரம் தயாராகுங்கன்னு இயற்கை கூட நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். காலத்துக்கு ஏத்தாப்புல இயற்கை நம்ம கிட்ட சொல்லுதான், அது அப்பா நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இயற்கை கூட உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் பரிவர்த்தனை செய்யுங்க, உலக மாற்றத்தை செய்யுங்க. நீங்க மாறி சீக்கிரம் உலக மாற்றத்தை செய்யுங்க. எல்லா ஆத்மாக்களும் துக்கத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாத்தீங்க இல்லையா? எல்லாருக்கும் உதறல் எடுக்குது. அப்ப அவங்கள மேற்கொண்டு அவங்களுக்கு உதறல் வர மாதிரி, பயமுறுத்துற மாதிரி காரியங்கள் நடக்க போகுது. அவங்களை மேற்கொண்டு துக்கப்படுத்துற அளவுக்கு நீங்க செய்தாதீங்க, சீக்கிரம் தயாராகுங்க அப்படிங்கறத சொல்றாரு. சீக்கிரம் பரிவர்த்தனை காரியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லுதான் இயற்கை நம்ம கிட்ட. அத அப்பா நம்ம கிட்ட சொல்றாரு. ஓகே பிரதர். அடுத்து என்ன சொல்றாருன்னா, சதா வந்து இதெல்லாம் முடிச்சாரு. அதான் சிறு சிறு உதறல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு இடையிடையில. அது ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு திரும்ப திரும்ப துக்கம், பயம், உதறல் எடுக்குமாறு செய்யாதீங்க. முக்தி அளிக்கக்கூடிய ஆத்மாவாகிய நீங்க மாஸ்டர் முக்தி, அதான் முக்தி அளிக்கும் வள்ளல். எப்பொழுது இந்த ஆத்மாக்களுக்கு முக்தி அளிப்பீர்கள்? உங்களுக்கு மனதில் கருணை ஏற்படுவதே இல்லை அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு மனதில் கருணை ஏற்படுவதில்லை? இல்லை, 2 தடவை கேக்குறாரு. இல்லை கேட்டு கருணை ஏற்படவில்லையான்னு கேக்குறாரு. சமாச்சாரம் கேட்டுவிட்டு மௌனம் ஆகி விடுகிறீர்கள். அவ்வளவுதான் ஆகிவிட்டது, கேட்டுக்கொண்டு விட்டோம். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய மர்சிபிள், அதாவது மர்சிபிள்னா என்னன்னு தெரியல, கருணை உள்ளம் கொண்டவர், கருணை நிறைந்த சுரூபத்தை இப்பொழுது பார்க்க விரும்புகிறார். ஓகேங்க பிரதர். தங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயங்களை இப்பொழுது விட்டு விடுங்க. மர்சிபிள் ஆகுங்க. மனசா சேவையில் ஈடுபட்டு விடுங்க. சக்தி கொடுங்க, அமைதி கொடுங்க, ஆதரவு கொடுங்க. மர்சிபிள் ஆகி மற்றவருக்கு ஆதரவு கொடுப்பதில் பிஸியாக மும்முரமா ஆகிவிட்டீர்கள் என்றால் எல்லைக்குட்பட்ட கவச்சிலிருந்து, எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து இயல்பாகவே விலகி சென்று விடுவீர்கள். உலகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். வார்த்தைகளின் சேவையில் நிறைய நேரம் கொடுத்தீர்கள். உங்களது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கினீர்கள். செய்தி கொடுத்தீர்கள். ஆத்மாக்களை சம்பந்தம் தொடர்பில் எடுத்து வந்தீர்கள். நாடகப்படி இதுவரை என்ன செய்தீர்களோ அது மிகவும் நன்றாக செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது வார்த்தைகளுடன் கூடவே மனசா சேவை அதிகமாக அவசியம் இருக்கு. மேலும் இந்த மனசா சேவை ஒவ்வொருவரும், புதியவர், பழையவர், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லோருமே செய்ய முடியும். இது பெரியவர் செய்வார்கள், நாம சிறியவர் ஆவோம். நாங்களோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம். நாங்களோ சாதனமுடையவர்கள் இல்லை. எந்த ஒரு ஆதாரமும் வேண்டியது இல்லைன்றாரு பாபா. எந்த ஒரு சாதனமும் ஆதாரமும் தேவையில்லை. இது சிறிய சிறிய குழந்தைகள் கூட செய்ய முடியும். குழந்தைகளே, மனதால் சேவை உங்களால் செய்ய முடியும். ஹாம் ஜி, ஆமாம். எனவே இப்பொழுது சொல்லின் சேவை மற்றும் மனம் மூலம் சேவை, பேலன்ஸ், சமநிலை கொள்ளுங்கள். மன சேவையினால் சேவை செய்யக்கூடியவர்களாகிய உங்களுக்கு மிகவும் லாபம் இருக்கு. ஏன்? எந்த ஆத்மாவுக்கு மனசா சேவை, அதாவது சங்கல்பத்தின் மூலம் சக்தி கொடுப்பீர்களோ, ஷகாஸ் கொடுப்பீர்களோ, அந்த ஆத்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். மேலும் உங்களுடைய கணக்கில் சுயம் தங்களது புருஷார்த்த முயற்சியோ இருக்கவே செய்கிறது. ஆனால் ஆசைகளின் கணக்கும் சேமிப்பு ஆகிவிடும்.
ஆசீர்வாதங்கள் சிஸ்டர். ஆசி ஆமாங்க பிரதர். ஆசிகளோட கணக்கும் சேமிப்பாகி ஆகி விடுகிறது. எனவே உங்களுடைய சேமிப்பு கணக்கு டபுள் இரட்டிப்பு முறையில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. எனவே புதியவர்களாக இருக்கட்டும், பழையவரா இருக்கட்டும், இந்த முறை புதியவர்கள் நிறைய பேர் வந்துள்ளார்கள். முதல் முறை வந்திருக்கும் புதியவர்கள் கை உயர்த்துங்கள். முதல் முறை வந்திருக்கும் குழந்தைகளிடம் கூட ஆத்மாக்களாக நீங்கள் மனசா சேவை செய்ய முடியுமா என பாப்தாதா கேட்கிறார். நீங்கள் மனசா சேவை செய்ய முடியுமா என்று பாப்தாதா பாண்டவர்களிடம், தாய்மார்களிடம், எல்லாரிடமும் தனித்தனியா கேட்கிறாரு. இதற்கு மிகவும் நன்றாக கை உயர்த்தினார்கள். ஒரு சிலர் டிவி மூலமாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். ஒரு சிலர் நேரடியாகவும் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது பாப்தாதா தினமும் நாள் முழுவதும் எவ்வளவு மணி நேரம் சரியான முறையில் மனசா சேவை செய்தீர்கள் என்று ஒவ்வொருவரிடம் தங்களிடம் சார்ட் வையுங்கள் என்று எல்லா குழந்தைக்கும் பொறுப்பு இப்பொழுது கொடுக்கிறார். இருங்க சொல்லிடலாம் சிஸ்டர். முக்தி வழங்கக்கூடிய வள்ளல், மாஸ்டர் முக்தியின் வள்ளல் நீங்க தான். அப்ப கருணை உள்ளமுடையவராகி எல்லாருக்கும் மனசா சேவை செய்யறதுக்கு நீங்க தான் நிமித்தமா இருக்கீங்க. அப்ப நீங்க தான் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த சேவையின் மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் அனுபவம் ஆகுது. நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால அவங்களும் முக்திக்கு தயாராயிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப இந்த மாதிரி சேவைய, மனசா சேவைய செய்றீங்க தானே? செய்றீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதான் நான் செக் பண்ணுவேன் இறுதியில அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்பா. வாசிங்க சிஸ்டர். இதுவரைக்கும் மனசா சேவை செய்தீங்க, வார்த்தையினால சேவை செய்தீங்க, அடுத்தவங்களுக்கு ஞானம் கொடுத்தீங்க, அடுத்தவங்களுக்கு ஞானம் சொல்லி கொடுத்தீங்க, எல்லா காரியமும் செய்தீங்க. இப்ப மனசா சேவையின் தீவிரம் அதிகமா தேவைப்படுது காலத்துக்கு ஏற்றாத மாதிரி. அப்ப ரெண்டுலயுமே பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் இருந்தாதான் பிளெஸிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாரு. மனசா சேவையும் செய்யணும், கூடவே வார்த்தை சேவையும் செய்யணும். அப்பதான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரப்பா. சொல்லுங்க சிஸ்டர். ஒவ்வொருவர் தங்களுடைய சார்ட் வைங்கள் என்று எல்லா குழந்தைக்கும் பொறுப்பு கொடுக்கிறார். ஆம், செய்து விட்டேன் அப்படி சொல்லாதீர்கள். உண்மையான யதார்த்த ரூபத்தில் எவ்வளவு மணி நேரம் மனசா சேவை செய்தீர்கள் என்று ஒவ்வொருவரும் சார்ட் வையுங்கள். பிறகு பாப்தாதா திடீரென்று சார்ட் கொண்டு வர சொல்லுவார். தேதியெல்லாம் கூறவே மாட்டார். பாபா சொல்ல பாருங்களேன், திடீரென்று சார்ட் கொண்டு வருமாறு கூறுவார். பொறுப்பின் கிரீடம் அணிந்திருக்கிறீர்களா, இல்லை ஆடிக்கொண்டே இருக்குதா என்று பார்ப்பார். பொறுப்போட கிரீடம் அணிய வேண்டும். டீச்சர்களோ பொறுப்போட கிரீடம் அணிந்திருக்கிறீர்களா, அதில் இப்பொழுது இதை சேர்த்துக் கொள்ளுங்கள், சரிதானே அப்படி கேட்கிறார். டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்துங்கள். இந்த பொறுப்பின் கிரீடம் நல்லதாக தோன்றுகிறதா? எனவே இவ்வாறு கை உயர்த்துங்கள். டீச்சர்கள் கூட கை உயர்த்துங்கள். உங்களை பார்த்து எல்லோருக்கும் அதாவது தூண்டுதல் கிடைக்கும். எனவே சார்ட் வைப்பீர்களானால் நல்லது. பாப்தாதா திடீரென்று ஒரு நாள் கேட்பார். அவரவர் சார்ட் எழுதி அனுப்புங்கள். பிறகு பார்ப்பார். ஏனெனில் நிகழ்காலத்தில் மிகவும் அவசியமா இருக்கு. உங்களுடைய பரிவாரத்தின் குடும்பத்தில் துக்கம், குழப்பங்கள் உங்களால் பார்க்க முடிகிறதா? துக்கமுடைய ஆத்மாக்களுக்கு உயிர் பிச்சையாவது கொடுங்கள். நாங்கள் ஒரு துளிக்கான தாகம் கொண்டுள்ளோம் என்று உங்களுடைய ஒரு பாட்டு கூட இருக்கிறது. இன்றைய சமயத்தில் ஆத்மாக்கள் சுகம் சாந்தியின் ஒரு துளிக்காக தாகம் கொண்டவர்களா இருக்கிறார்கள். சுகம் சாந்தியோட ஒரு அமிர்த துளி கிடைத்து விட்டால் கூட குஷி அடைந்து விடுகிறார்கள். பாப்தாதா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காலம் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. பிரம்மா தந்தை தனது வீட்டினுடைய கேட்டுன்னு இருக்குங்க பிரதர், வீட்டினுடைய கேட் கதவை திறப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது முக்தி தாமத்தின் கேட் சிஸ்டர். பிரம்மா பாபா அவருடைய வீட்டின் கேட்டை திறக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறார். சூப்பருங்க. இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கருணை உள்ளம் கொண்டவரா மாறணும். நீங்க இயற்கை காத்துட்டு இருக்கு இல்லையா, நீங்க எல்லாரையும் துக்கத்துல இருக்கவங்கள பூரா விடுவிக்கணும். அப்ப எல்லாரும் துக்கத்துல இருக்கறத பார்க்க முடியுது அவங்களால. பரிவாரத்திலயும் துக்கப்படுறாங்க, வெளிய லௌகிகத்திலயும் துக்கப்படுறாங்க இல்லையா. அவங்க துக்கத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்க அமைதியா விஷயத்த முன்னு கேட்டு அமைதியாயிடக்கூடாது. கருணை உள்ளம் கொண்டவராகி அமைதியின் சக்திய பரப்பணும் அப்படிங்கிறாரு. சுகத்தை கொடுக்கணும் எல்லாருக்கும். எல்லாமே நீங்க தான் நிமித்தமா இருக்கீங்க. சுகம் கொடுக்கணும், சாந்தி கொடுக்கணும், அன்பு கொடுங்க. எல்லாரும் தாகத்துல இருக்காங்க.
ஒரு துளி அந்த அமிர்தம் கிடைச்சா, அந்த சுகத்தின் அமிர்தம் கிடைச்சா கூட அவங்க குஷி அடைஞ்சிருவாங்க இல்லையா? அப்ப நீங்க பரிவர்த்தனையாகி சீக்கிரம் உங்களை பரிவர்த்தனை செய்து முழு உலகத்துக்கும் அந்த மனசா சேவையும் சக்காஸ் கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிறார். பிரம்மா பாபா கூட காத்துக்கிட்டு இருக்காரு வீட்டை திறக்கிறதுக்கு, முக்தி தாமத்தின் கேட்டை திறக்கிறதுக்காக. எல்லாரும் போகணும் இல்லையாங்க? எல்லாருக்கும் நம்ம நிரப்புனாதானே அவங்களும் நிரம்பியவர்களை மாறி போவாங்க முக்தி தாமத்துக்கு. நமக்கு அப்பா நிறைய நிரப்புறதுனால நம்ம சாந்தி தாமம் போயிட்டு சுகதாமம் வரும். அவங்களுக்கு இந்த பக்தர்களுக்கெல்லாம் நாம நிரப்புறதுனால அவங்க முக்தி தாமத்துக்கு மட்டும் போறாங்க இல்லையா? அதனால அப்பா சொல்றாரு, சீக்கிரம் உங்களை நிரப்புங்க உங்களுடைய மனசா சேவையின் மூலமா. அவங்க நிரம்பிட்டாங்கன்னா அவங்க முக்தி தாமம் போயிடுவாங்க இல்லையா? அப்ப கருணை வரலையா அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அந்த மெர்சிஃபுல், அந்த கருணை உள்ளம் கொண்டவராகி எல்லாருக்கும் மனசா சேவை செய்யுங்க அப்படிங்கிறாரு. சொல்லுங்க சிஸ்டர், அந்த கேட்ல இருந்து. ஓகேங்க பிரதர். பரிவாரம் அப்படின்ற போது எல்லாருக்குமே சேர்ந்து பாபா மனசா சேவை. ஆமா, பரிவாரம் சேவைன்றது எப்படிங்க பிரதர்? எல்லாருமே சுகம் சாந்தியோட இருக்கட்டும் அத கொடுக்க சொல்றாங்க. ஆமா, இப்ப அப்பாவோட நினைவுல இருந்தா அப்பா கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? சக்தி கிடைக்குது இல்லையா? சுகம் கிடைக்குது இல்லையா? அதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணுங்க முழு உலகத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளே இயற்கையிலேயே அதிகமா சுகம் நிறைந்தவர்கள் தானே, நாமளே சுகக்கடலின் குழந்தைகள் தானே. அப்ப சுகக்கடல் கிட்ட இருந்து எனக்கு சுகத்தின் ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது. அந்த ஆஸ்தி இந்த முழு உலகத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த முழு உலகமுமே சுகம் சாந்தி நிறைஞ்சவங்களா மாறட்டும்னு ஒரு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால கையை நீட்டி கோயில்ல மூர்த்தி எல்லாம் அது போல வச்சு கொடுங்க. நீங்க இவங்களும் நன்மை அடையட்டும், சாந்தி அடையட்டும், சுகம் அடையட்டும், எல்லாருக்குமே தந்தையின் ஆஸ்தி கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த வார்த்தையின் மூலமா, அந்த மனதின் வார்த்தைகள்னால சேவை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதான் சக்காஸ் கொடுக்கறது. அமர்ந்துகிட்டு செய்வோம் இல்லையா? அதுதான் மனதின் மூலமா அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு பேர் தான் மனசா சேவைங்கிறாரு. சார்ட் வைங்கன்னா அது எப்படிங்க பிரதர் சார்ட் வைக்க சொல்றாரு பாபா? எவ்வளவு நேரம் நீங்க சேவை செஞ்சுட்டு இருந்தீங்க? மனசா சேவை சும்மா 1 நிமிஷம் செஞ்சீங்களா, இல்ல 1 மணி நேரம் செஞ்சீங்களா, 2 மணி நேரம் செஞ்சீங்களா, அந்த மாதிரி கேக்குறாரு. அதுலயும் பேலன்ஸ் இருக்கணும்னு வரிசையா சொல்லுவார். நீங்க பின்னாடி வாங்க வாசிங்க, ஒன்னா சொல்றேன். ஓகேங்க பிரதர். பாபா அடுத்து சொல்றாரு, என் கேட்டு திறக்க எதிர்பார்த்து காத்து. பாபா என்ன சொன்னாருன்னா, பிரம்மா தந்தை தனது வீட்டினுடைய கேட் கதவை திறப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இயற்கையும் தீவிர வேகத்துடன் சுத்தப்படுத்துவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பரிசாக்களே, இப்பொழுது தங்களது டபுள் லைட், அதாவது இரட்டை ஒளி மூலமா எதிர்பார்ப்பை முடித்து விடுங்கள். எவரடியாக, அந்த எவரடி என்ற வார்த்தையோ எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதில் எவரடியாகி உள்ளீர்களா? சரீரம் விடுவதற்காக மட்டும் எவரடி ஆவது கிடையாது. ஆனால் பாப் சமான், தந்தைக்கு சமமாக ஆவதிலும் எவரடி ஆக வேண்டும். ஆமா, என்ன சொல்றான்? எவரடியா இருக்கீங்களா? அப்பா கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? ரெடியா இருக்கேன் பாப்பா. என்ன ரெடியா இருக்கீங்க? சரீரத்துல விடுறதுல ரெடியா இருக்கீங்களா, இல்ல சம்பன்ன சம்பூர்ணமாகி எவரடி ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சரீரத்துல வர்றத மட்டும் ரெடி ஆக கூடாது, அப்பா பிரம்மா பாபாவுக்கு சமமா சம்பன்னமாகி சம்பூர்ணம் ஆகணும். அப்பதான் நீங்க சொல்லணும் எவரடி ஆயிட்டேன் பாபா அப்படிங்கிறாரு. சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் இந்த மதுபனில் இருப்பவர்கள் எல்லோரும் முன்னால் உட்காருகிறார்கள். நல்லது, சேவையும் செய்கிறார்கள். மதுபனில் இருப்பவர்கள் எவரடி ஆவீர்களா? அனைவரும் சிரிக்கிறார்கள். நல்லது. முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் மகாரதிகள் எவரடியா ஆவீர்களா? தந்தைக்கு சமானமாக ஆவதில் எவரடி? அப்படியே போவது என்றால் அட்வான்ஸ் பார்ட்டியில் செல்வீர்கள். அட்வான்ஸ் பார்ட்டியோ விரும்பாவிட்டாலும் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது சொல் மற்றும் மனசா சேவையின் பேலன்ஸ் சமநிலையில் பிஸியில் மூடமாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிளஸிங், ஆசிகள் நிறைய கிடைக்கும். டபுள் கணக்கு, இரட்டை கணக்கு சேமிப்பு ஆகிவிடும். புருஷார்த்தம் முயற்சியினுடையதும் ஆசியினுடையதும். எனவே சங்கல்பம் மூலமா, வார்த்தை மூலமா, பேச்சு மூலமா, கர்மம் மூலமா, சம்பந்தம் தொடர்பு மூலமா ஆசிகள் கொடுங்கள் மற்றும் ஆசிகள் பெறுங்கள். ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கள், அவ்வளவே. ஆசிகள் கொடுக்க வேண்டும். யாராவது சாபம் கொடுத்தாலும் சரி, அப்பொழுதும் நீங்கள் ஆசிகள் தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஆசிகளோட கடலோட குழந்தைகள் ஆவீர்கள்.
யாராவது அதிருப்தி அடைந்தாலும் நீங்கள் அதிருப்தியாக கூடாது, நீங்கள் திருப்தியாக இருங்கள். அப்படி ஆக முடியுமா உங்களால்? 100 பேர் உங்களை அதிருப்திப்படுத்தட்டும், ஆனாலும் உங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி முடியுமா? முடியாதா? 2வது வரிசையில் இருப்பவருக்கு சொல்லுங்கள், முடியுமா? இப்பொழுது இன்னுமே கோபமூட்டுவார்கள். பார்த்து கொள்ளுங்கள், பரீட்சைகள் வரும். மாயா கூட கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். இந்த விரதம் மட்டும் எடுங்க, திட சங்கல்பம் செய்யுங்க. நான் ஆசிகள் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். அவ்வளவுதான். முடியுமா? மாயா அதிருப்தி படுத்தட்டுமே, அதிருப்தி படுத்தட்டுமே மாயா. நீங்களோ திருப்தி படுத்தக்கூடியவர்கள் ஆவீர்கள். எனவே ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க, அவ்வளவுதான். அதிருப்தி அடையக்கூடாது, அதிருப்தி படுத்தவும் கூடாது. செய்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்யட்டும், நாம் ஆகவே கூடாது. நாம் அதிருப்தி படுத்தவும் கூடாது, அடையவும் கூடாது. ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள். இவள் செய்கிறாள், இவர் செய்கிறார். நாம் சாட்சி பார்வையாளராக ஆகி விளையாட்டை பார்ப்பவர்கள் ஆகிறோம். திருப்தியினுடைய விளையாட்டை மட்டுமே பார்ப்போமா என்ன? இடையே அதிருப்தி தன்மையினுடையதையும் பார்க்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே திருப்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதான் உங்களுக்கு எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, இந்த 5லையுமே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை பெறணும் அடுத்தவங்க கிட்ட இருந்து. அந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க. அப்ப உங்களுக்கு அந்த சேமிப்பு கணக்கு அதிகமாயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் என்ன சிஸ்டர் சொன்னாங்க? என்னங்க பிரதர்? அந்த ஆசீர்வாதங்கள் சொன்னார்ல அப்பா, அப்ப அந்த திருப்தி சொன்னார் சிஸ்டர். அந்த திருப்தி படுத்தணும், நீங்க மற்றவர்களையும் திருப்தி படுத்தணும், நீங்களும் திருப்தியா இருக்கணும். அடுத்தவங்க விளையாட்டு மட்டுமே பார்ப்போமா, இடையறிய அதிருப்தி தன்மையுடையதையும் பார்க்க வேண்டும். ஆமா ஆமா. ஏன்னா இந்த சூழ்நிலை அடுத்தவங்க கோவப்படுத்துறதும் படுத்துவாங்க, சாபமும் கொடுப்பாங்க. அப்பவும் கூட நீங்க அதிருப்தி அடையக்கூடாது, எப்பவுமே திருப்தி உடையவரா இருக்கணும் அப்படிங்கிறாரு. திருப்தி உடையவரா இருக்கணும் அப்படின்னா அந்த திருப்தியின் விளையாட்டை மட்டும் எப்பவும் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா? பார்த்துட்டே இருக்க முடியுமா இந்த உலக நாடகத்துல? அதிருப்தியின் விளையாட்டும் இருக்கும். அப்ப 2மே இருக்கும். அத சாட்சியின் பார்வையிலிருந்து விளையாட்டு போல நீங்க பார்க்கணும். அப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனம் கொடுங்க. இங்கேயும் என்னது, நீங்க எப்பவும் திருப்தி உடையவரா தான் இருக்கணும். உங்களை அதிருப்தி படுத்தினாலும் நீங்க திருப்தி உடையவரா தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா நீங்க ஆசீர்வாதங்களின் கடலினுடைய குழந்தைகள். அப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாது. அதனால சாபம் கொடுக்கற மாதிரி சூழ்நிலை வரும், ஆனா நீங்க கொடுக்க கூடாது. உங்களை கோவப்படுத்துவாங்க, ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. நீங்க ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுத்துட்டு இருக்கணும். பேலன்ஸ் இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? மனதின் வார்த்தைகளின் பேலன்ஸ் இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? 2 மூலமாவும் சேவை செய்யணும். அப்பதான் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்பா. பிரதர், அதான் சாட்சி பார்வையாளராகி விளையாட்டை பார்ப்பவர்கள் ஆவோம் அப்படின்னாரு. சரிங்க. தாய்மார்கள் பாண்டவர்கள் முடியுமா? பாப்தாதா வரைபடத்தை பார்த்து விடுகிறார். பாப்தாதாவிடம் மிகப்பெரிய டிவி இருக்கு, மிகவும் பெரியது. ஒவ்வொருவருடையதையும் பார்க்கவே முடியும். எந்த நேரத்தில் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். ஆனால் சொல்வது இல்லை, உங்களுக்கு கூறுவதும் இல்லை. மற்றபடி நிறங்கள் நிறையவே பார்க்கிறார். ஒளிந்து ஒளிந்து என்ன செய்கிறீர்கள் அதையும் பார்க்கிறார். குழந்தைகளுடைய தந்திரசாலித்தனமும் நிறைய இருக்கு, தந்திரம் நிறைய இருக்குன்றாரு பாபா. பாப்தாதா குழந்தைகளுடைய தந்திரசாலித்தனங்களை சொன்னார் என்றால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க முற்பட்டு விடுவீர்கள். அதனால் சொல்வது கிடையாது. உங்களை எதற்கு சிந்தனை, அதாவது உங்களை எதற்கு சிந்தனை இழந்தவா பிரதர்? சிந்தனை வேண்டும். இல்ல, நம்ம என்ன சொல்றோம்னா சிந்தனையில் ஆழ்ந்துடக்கூடாது. நீங்க அப்பா சொல்றாரே அப்படின்னு நீங்க புத்திசாலித்தனத்தை காட்டுறீங்க, தந்திரசாலித்தனமா தப்பு செய்யறீங்கன்றத அப்பா வெளிப்படையா சொல்லிட்டாருன்னா நீங்க இந்த சிந்தனையில ஆழ்ந்து போயிடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களை நான் சிந்தனையில ஆழ்த்த விரும்பல அப்படிங்கிறாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, ஆனா தவறு செய்றீங்கன்னு தந்தைக்கு தெரியுது அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மனசா சேவையின் ஓட்ட பந்தயம் செய்யணும் அப்படிங்கிறாரு.
இதுக்கு மட்டும் கவனம் கொடுங்க அப்படின்ற. சொல்லுங்க நீங்க அதுல. ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக செய்கிறார்கள். எல்லாரையும் விட புத்திசாலிகளை பார்க்க வேண்டும் என்றால் கூட பிராமணர்களை பாருங்கள். ஆனால் இப்பொழுது எதில் புத்திசாலியாக போகிறீர்கள்? மனசா சேவையில். முன்னால் நம்பர் எடுத்துக்கொண்டு விடுங்கள், பின்னால் இருந்து விடாதீர்கள். இதில் எந்த காரணமும் இருக்கவே முடியாது. நேரம் கிடைப்பது இல்லை, சான்ஸ் கிடைப்பது இல்லை, உடல் நலம் சரியில்லை, யாருமே என்னை கேட்கவே இல்லை, இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாராலையும் செய்ய முடியும். குழந்தைகள் ஓட்டப்பந்தயத்தோட விளையாடினீர்கள், இப்பொழுது ஓட்டப்பந்தயம் மேற்கொள்ளுங்கள். மனசா சேவையின் ஓட்டப்பந்தயம் மேற்கொள்ளுங்கள். நல்லது பாபா. கர்நாடகாவின் இருங்க சிஸ்டர் சொல்லிடலாம். அந்த ஓட்டப்பந்தயம் சின்ன பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அது போல சின்ன பிள்ளைல ஓட்டப்பந்தயம் விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அதே போல இப்ப நீங்க மனசா சேவையின் ஓட்டப்பந்தயம் செய்யணும் அப்படிங்கிறாரு. மற்ற இதுக்கு கவனம் கொடுக்காம இதுக்கு நீங்க கவனம் கொடுக்கணும். என்னால முடியலைன்னு சொல்லக்கூடாது. நான் நோயாளியா இருக்கேன், சின்னவங்களா இருக்கேன், பெரியவங்களா இருக்கேன், நான் விவரம் தெரியாதவங்களா இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. எல்லாராலையும் உட்கார்ந்த இடத்துலயும் மனசா சேவை செய்ய முடியும் இல்லையா, அப்ப இந்த மனசா சேவையின் ஓட்டப்பந்தயத்தை செய்யுங்க அப்படிங்கிறாரு. பெரியவங்களால தானே கர்மா செய்ய முடியாது, வார்த்தைகள் பேச முடியாம நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கவங்களெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம மனசா சேவை எல்லாராலையும் செய்ய முடியும் இல்லையா, அதுக்காக சொல்றாரு அப்பா. இந்த மனசா சேவையின் ஓட்டப்பந்தயம் மட்டும் செய்யுங்க, நீங்க அந்த சம்பூர்ண நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறாரு. ஓகேங்கிறது டச்சாச்சு நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, கொஞ்சம் வலியும் இதுவும் இருக்கா கூட, கொஞ்சம் மனசா சேவை கஷ்டப்பட்டா கூட பாபா வந்து செய்ய வைப்பாரு, உங்களால முடியும் சொல்றாரு. கரெக்ட். அதான் பாபா இப்ப என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாவோட டர்ன். சேவையில் வந்திருக்கும் கர்நாடகா எழுதிடுங்கள். இத்தனை பேர் எல்லோரும் சேவைக்காக வந்துள்ளீர்கள், நல்லது. இது கூட சுலபமாக சிறந்த புண்ணியத்தை சேமிப்பு செய்வதற்கான கோல்டன் சான்ஸ், பொன்னான வாய்ப்பு கிடைக்குது. பக்தியில் கூறப்படுகிறது, ஒரு பிராமணனுக்கு கூட சேவை செய்தீர்கள் என்றால் பெரிய புண்ணியம் ஆகுது. மேலும் இங்கு எத்தனை உண்மையான பிராமணர்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள். எனவே இது நல்ல சான்ஸ், வாய்ப்பு. நன்றாக இருந்ததா இல்லை களைப்பு ஏற்பட்டதா? ஒன்றும் களைத்து விடவில்லையே, ஆனந்தம் ஏற்பட்டதா? ஆனந்தம் தான் அல்லவா? உண்மையான உள்ளத்துடன் புண்ணியம் என்று நினைத்து சேவை செய்கிறார்கள் என்றால் அதற்கான பிரத்யட்ச கண்கூடான பலன் அவருக்கு களைப்பு ஏற்படாது, குஷி மட்டுமே ஏற்படும். இந்த பிரத்யட்ச பலன் புண்ணியத்தின் சேமிப்பு அனுபவம் ஆகும். சிறிதளவு கூட ஏதாவது ஒரு காரணத்தால களைப்பு ஏற்படுது அல்லது கொஞ்சம் அப்படி ஒரு உணர்வு ஏற்படுது என்றால் உண்மையான உள்ளத்துடன் செய்யும் சேவை இல்லை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சேவை என்றால் பிரத்யட்ச பலன், மேவா பழம். சேவை செய்வது இல்லை, பழம் சாப்பிடுகிறீர்கள். எனவே கர்நாடகத்தின் எல்லா சேவாதாரிகளும் தங்களது நல்ல சேவையின் பாகத்தை நடித்தீர்கள் மற்றும் சேவையின் பழத்தை சாப்பிட்டீர்கள். நல்லது. அதான் கர்நாடகாக்காரங்க வந்து அன்னைக்கு சேவை செய்திருக்காங்க. மதுபன்ல வந்து சேவாதாரிகளா வந்து அங்க இருக்கவங்க பிராமணர்களுக்கெல்லாம் சேவை செய்திருக்காங்க. அந்த சமையல்ல எல்லாம் சேவை செய்யணும்ல சிஸ்டர், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கர்நாடகால இருந்து ஸ்பெஷலா அழைச்சிட்டு போயிருக்காங்க போல. அதான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க நல்ல விதமா சேவை செய்தீங்களா அப்படின்னு. ஒரு பிராமணர்கள் செய்தாலே 1 கோடி பேருக்கு செய்த புண்ணிய பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது போல எவ்வளவு பிராமணர்கள் இங்க வந்திருக்காங்க மதுபனுக்கு, அப்ப எத்தனை பேருக்கு நீங்க சேவை செய்திருக்கீங்க, அத்தனை பேருக்கும் சமையல் பண்ணிருப்பாங்க, பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா சேவாதாரிகளா வந்து. அப்ப நீங்க எவ்வளவு புண்ணியத்தின் பாக்கியத்தை சேமிச்சிட்டீங்க பாத்தீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதான் உங்களுக்கு இத்தனை சேவை செஞ்சீங்க, களைப்பு ஏற்பட்டுச்சா? அப்ப களைப்பெல்லாம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு. உண்மையான உள்ளத்தோட சேவை செய்தீங்கன்னா அந்த களைப்பெல்லாம் ஏற்படாது. அப்படி சிறிதளவும் களைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க உண்மையான உள்ளத்தோட சேவை செய்யல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்க கர்நாடகால இருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய இந்த சேவையின் பாகத்தை நல்ல விதத்துல செய்து முடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கர்நாடகாரங்களுக்கு. உண்மையான உள்ளத்தோட செஞ்சோம்னா நமக்கு குஷி கிடைக்கும், அப்ப சக்தி தானே கிடைக்கும், களைப்பு வராது. ஆமா, இல்ல இருந்தாலும் அங்க எவ்வளவு நேரம் சேவை செய்திருக்கான்னு தெரியாதுல்ல சிஸ்டர் நமக்கு. இப்ப 24 மணி நேரத்துல ஒரு 18 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க, ஒரு 6 மணி நேரம் தான் தூங்கி இருக்காங்க அப்படின்னப்போ களைப்பு இருக்கும்ல சிஸ்டர். அடுத்த அதுக்காக சொல்றாரு அப்பா. அது எவ்வளவு நேரம் சேவை செய்தாங்கன்னு தெரியல, நிறைய சேவை செய்திருப்பாங்க. மதுபனுக்கு ஒரு 20,000 பேர் வராங்க அப்படின்னா அடுத்த அத்தனை பேத்துக்கும் சமையல் பண்ணணும், ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கணும் இல்லையா.
சேவை நிறைய இருக்கும். அதனால களைப்பு இருக்கதான் செய்யும் உங்களுக்கு. அதுக்காக அப்பா இப்படி வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அப்பா பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு குஷி அனுபவம் ஆகும் இல்லையா முரளியிலே கேட்கும் போதே. அதுக்காக அப்பா குஷிப்படுத்துறதுக்காக சொல்றாரு. சரி. எல்லா டீச்சர்களும் நன்றாக இருக்கிறீர்களா? டீச்சருக்கோ எத்தனை முறை சீசன் டர்ன் கிடைக்குது? இந்த டர்ன் கிடைப்பது கூட பாக்கியத்தோட அடையாளம். இப்பொழுது டீச்சர்கள் மனசா சேவையில் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனால் அதற்காக நான் மனசா சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாள் முழுவதும் உட்கார்ந்து விடாதீர்கள். யாராவது கோர்ஸ் பாடமுறை கேட்க வந்திருக்காங்கன்னா நீங்கள், அதாவது பாபா சொல்ல, யாராவது கோர்ஸ் பாடமுறையை கேட்க வந்திருக்கிறார் மற்றும் நீங்கள் இல்லை இல்லை நான் மனசா சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது அல்ல. அத சொல்றாரு, நான் மனசா சேவை உட்கார்ந்து பண்றேன்னு சொல்லக்கூடாதுன்றாரு. கோர்ஸ் எடுக்க யாராவது வந்தாலும் மனசா சேவை செய்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் மனசா சேவைக்கு தான் நிமித்தமாயிருக்கேன், அது மட்டும் செய்வேன் அப்புறமா வாங்க சாயந்தரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க யாரு வந்தாலும் மனசா சேவையும் செய்யணும். யாராவது டக்குனு வந்து கூப்பிட்டாங்க கிளாஸ் எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டா அப்போ உடனே போயிடணும் வாட்ஸா சேவைக்கு. அதுல பேலன்ஸ் இருக்கணும். மனம் மற்றும் வார்த்தையின் சேவையில சமநிலை இருக்கணும். இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும். அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனம், வாட்சா, கர்மனா 3 விதமான சேவையும் மாறி மாறி செய்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வர்றார். இந்த 3டைய பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் இருந்தாதான் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பேலன்ஸ் சமநிலை. இதுல என்ன அது, அதுல என்ன அது அப்படின்னு பேலன்ஸா இருக்கணும். நான் இதை மட்டும் தான் செய்வேன்னு பிடிமானமா உட்காந்துருக்க கூடாது. அதான் பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி மனசா சேவை மட்டும் சேவையை செய்துட்டு இருப்பேன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. எல்லா சேவையும் தான் செய்யணும் நீங்க அப்படிங்கிறாரு. அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறார். சேமிப்பாகும். அத பாபா அடுத்து என்னன்னா, எப்பொழுதாவது கர்ம யோகத்தின் நேரம் வரும் பொழுது நான் மனசா சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது அல்ல. பாபா சொல்றா பாருங்க, கர்ம யோகம்ன்றது நம்ம கர்மம் செய்யறது. சேவை 3 விதமான சேவை. ஓகே, அப்ப மனசா சேவை செய்து அதையும் சொல்லக்கூடாதுன்றாரு. பேலன்ஸ் சமநிலை வேண்டும். ஒரு சிலருக்கு அதிகமான போதை ஏறி விடுகிறது. ஆக அந்த மாதிரி போதை ஏற்றிக் கொள்ளாதீர்கள். பேலன்ஸ் சமநிலை மூலமா பிளஸிங் ஆசிகள் இருக்கும். பேலன்ஸ் இல்லை என்றால் பிளஸிங் இல்லை. இப்பொழுது அனைவரும் ஒரு நொடியில் மனசா சேவையோட அனுபவம் செய்யுங்க. ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தியோட உயிர் பிச்சை கொடுங்க. நல்லது. நாலாபுறங்களில் உள்ள சர்வ சிரேஷ்ட ஆத்மீக தன்மையின் அனுபவம் செய்விக்கும் ஆத்மீக ஆத்மாக்களுக்கு அனைத்து சங்கல்பம் கனவில் கூட தூய்மையோட பாடத்தை படிக்கும் பிரம்மாச்சாரி குழந்தைக்கு அனைத்து திட சங்கல்பத்தை தரித்திருக்கும் திட சங்கல்பம் ஏற்றிருக்கும் மனசா சேவாதாரி தீவிர புருஷார்த்தி முயற்சியாளர்களுக்கு ஆத்மாக்களுக்கு சதா ஆசைகள் கொடுக்கும் மற்றும் பெறக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவோட இதய ராமனான தந்தையின் இதயபூர்வமான உயிருக்கு உயிரான அன்பு நிறைந்த அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். அடுத்து தாதி ஜானகிஜி பத்தி சொல்றார். ஆமா, அவங்களோட சந்திப்பு படிக்கலாம். பாப்தாதா திருமூர்த்தி பிரம்மாவோட காட்சி காண்பித்தார். நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்களா? ஏன்னா தந்தைக்கு சமானமாக தந்தையின் ஒரு செயலிலும் துணையாளர் ஆவீர்கள். எனவே இந்த காட்சியை காண்பித்தார். பாப்தாதா உங்கள் இருவருக்கும் விசேஷ பவர் சக்திகளை வில் வழங்கி இருக்கிறார். வில் பவர் மனோபலத்தையும் கொடுத்து இருக்கிறார். மேலும் அனைத்து பவர் சக்திகளை வில் வழங்கவும் செய்கிறார். எனவே அந்த பவர் சக்தி தனது வேலையை செய்து கொண்டிருக்கு. செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கருவியாக நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது மஜா ஆனந்தம் ஏற்படுதா? செய்பவர் செய்விப்பவருமான தந்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். எனவே செய்விப்பவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலையற்றவராகி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கவலை இருப்பதில்லை. கவலை இல்லாத சக்கரவர்த்தியாக இருங்கள். நல்லது. ஆரோக்கியம் பற்றியும் நாலேஜ்ஃபுல் கொஞ்சம் கொஞ்சம் குறும்பு காட்டுகிறது. இதில் கூட நாலேஜ்ஃபுல் ஆகவே வேண்டி உள்ளது. ஏன்னா சேவை நிறைய செய்ய வேண்டி இருக்கு. ஆக ஆரோக்கியம் கூட துணை புரிகிறது. எனவே டபுள் நாலேஜ்ஃபுல். நல்லது. ஓம் சாந்தி சொல்லி முடிக்கிறார்கள். ஆமா, இது என்னன்னா சிஸ்டர், ஜானகி தாதி பிரகாஷ்மணி தாதி கிட்ட 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காரப்பா. அதான் உங்களுடைய இருவர் அப்படின்னு சொன்னாரு. 2 பேருக்குமே சேவையின் பொறுப்பு இருக்குது. அதான் செய்பவர் மற்றும் செய்விப்பவரான இறைவன் செய்துகிட்டு இருக்காரு. நீங்க கருவியா இருந்து செய்துட்டு இருக்கீங்க.
அதுல உங்களுக்கு ஆனந்தம் இருக்குதானே அப்படின்னு கேக்குறாரு. ஜானகிதாதி, பிரகாஷ்மணிதாதி 2 பேர்ட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 2 பேரும் தான் அப்ப 2001 பொறுப்பாளர்களா இருந்தாங்க யஜ்யத்தை பாத்துக்கிறதுல. அதனாலதான் செய்பவர் செய் வச்சிட்டு இருக்காரு, நாங்க கருவியா இருந்து இந்த யஜ்யத்தை பராமரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நினைவுலயே செய்யுங்க. அப்ப ஆனந்தம் மஜா இருக்கும் உங்களுக்கு, கவலையற்ற சக்கரவர்த்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. கூடவே 2 பேரும் ஆரோக்கியத்தை நல்ல விதமா பாத்துக்கிடணும். சேவை நிறைய சேவை செய்ய வேண்டியது இருக்கு. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். அது போல சேவை செய்யணும்னா உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமும் நல்ல விதத்துல இருக்கணும். அப்பதான் சேவை செய்ய முடியும். அப்ப உங்களுக்கு 2 விதமான நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆத்மாவை பத்தின நாலேஜ் இருக்கணும், கூடவே இந்த உடலை பத்தின ஆரோக்கியத்தின் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு. அதான் ஓம் சாந்தின்னு முடிச்சிட்டார். சரிங்க பிரதர். வரதான ஈஸ்வரிய சகவாசத்தில் இருந்து தவறான சகவாசத்தின் தாக்குதல் இருந்து தப்பித்து இருக்கும் எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. எப்பேற்பட்ட மோசமான சகவாசமா இருந்தாலும் சரி, ஆனா உங்களுடைய சிறந்த சகவாசம் அதற்கு முன்னால் பல மடங்கு சக்திசாலி ஆகும். ஈஸ்வரிய சகவாசத்திற்கு முன்னால் அந்த சகவாசம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பலவீனமானது. ஆனால் சுயம் பலவீனமானவராக ஆகிவிடும் பொழுது தவறான சகவாசத்தின் தாக்குதல் ஏற்படும். யார் எப்பொழுது ஒரு தந்தை சகவாசத்தில் இருக்கிறார்களோ, அதாவது எப்பொழுதும் சத்சங்கம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் வேறு எந்த ஒரு சங்கேரங் சகவாசத்தினுடைய சாயத்தில் தாக்கமுடையவராக ஆகிவிட மாட்டார்கள். வீணான விஷயம், வீணான சகவாசம், அதாவது தீய சகவாசம் அவர்களை கவர்ச்சியில் வருமாறு செய்யவே முடியாது. ஆமா, ஈஸ்வரிய சகவாசம் தந்தையின் சகவாசத்துல இருக்கும் போது, தந்தை நினைவுல இருக்கும் போது மற்ற சகவாசம்ன்றது இந்த மாயாவின் சகவாசமா இருக்கலாம், இல்ல மற்ற தேகதாரிகள் மீது ஈர்ப்பு இருக்குது இல்லையா, அந்த சகவாசம்லாம் உங்களை கவர்ச்சி செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அதனால எப்பவுமே ஈஸ்வரிய சகவாசத்துல இருங்க. அப்ப மற்றவர்களின் சகவாசம் உங்களை ஈர்க்காது. நீங்க பலகீனமா ஆகும் போதுதான் அந்த பலகீனமான சகவாசத்தின் பக்கமா ஈர்க்கப்படுறீங்க. அது இயற்கையாவே பலகீனமா தான் இருக்குது. மற்ற சகவாசங்கள், இந்த மாயாவின் சகவாசம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அது இயற்கையாவே பலகீனமா தான் இருக்குது. அது நீங்க ஈஸ்வரிய சகவாசத்துல இருந்தீங்கன்னா நீங்க சக்திசாலியா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. இல்ல நீங்க பலகீனமா ஆயிட்டீங்கன்னா அந்த பலகீனமான சகவாசத்தின் பக்கமா கவர்ச்சி செய்யப்படுவீங்க. அதனால எப்பவுமே ஈஸ்வரிய சகவாசம் தந்தையின் சகவாசத்துல இருந்தீங்கன்னா தந்தையின் சாயம் உங்க மீது படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற. அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அந்த சகவாசத்தின் சாயம் படியும் இல்லையா. அதனாலதான் எப்போ தந்தையின் ஈஸ்வரிய சகவாசத்தின் விஷயத்துல இருங்க அப்படிங்கிறார். ஈஸ்வரிய சகவாசத்துல இருந்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க அப்பா. அதுதான் ஈஸ்வரியோட அதாவது எப்படிங்க பிரதர் இருக்கணும்னா, சங்கக்காரங்கன்னு சொன்னார் இல்லையா சிஸ்டர், எப்படிப்பட்ட சங்கமோ அப்படிப்பட்ட குணம் இருக்கும். ஈஸ்வரிய சகவாசம்னா தந்தையோட இணைஞ்சிருந்தோம்னா தந்தையோட குணம் நமக்கு வரும். புரியுதுங்களா? அதே மாயா பக்கமா போயிட்டோம் இல்ல மற்ற தேகதாரிகள் பக்கமா போயிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய குணம் தான் நமக்கு வரும். அவங்களே ஏற்கனவே பலகீனமா அசுர குணத்தை வெளிப்படுத்துறவங்களா இருக்காங்க. அவங்களுடைய சகவாசத்துல போனோம்னா நாமளும் அசுர குணங்களை வெளிப்படுத்துறவங்களா அசுர செயல் செய்யறவங்களா மாறிடுவோம் இல்லையா. அதனால அந்த பக்கம் கவர்ச்சி போயிடக்கூடாது உங்களுக்கு. நீங்க பலகீனமா இருந்தீங்கன்னா தான் மாயையின் கவர்ச்சி பக்கமா போயிடுவீங்க. நீங்க எப்பவும் சக்திசாலியா இருக்கணும்னா தந்தையின் அந்த சகவாசம், தந்தையின் குணத்தின் அடிப்படையில தந்தையை நினைவு செய்து தந்தைய கூட இணைந்த ரூபமா இருங்க அப்படிங்கிறார். அதான் தந்தையின் சங்கம், தந்தையின் சகவாசம் சொல்றாரு அப்பா. அதான் சொல்ல, ஒரே ஒரு தந்தையோட சகவாசத்தில் இருக்கிறார்களோ, அதாவது எப்பொழுது சத்சங்கம், சங்கம்னா பிரதர், சங்கம்னா தொடர்பு சிஸ்டர், அப்பாவுடைய தொடர்பு. அதுதான் சத்து. சத்துனா சத்தியமான சங்கம், சத்தியமான தொடர்பு. ஓகேங்கிறது புரிஞ்சிச்சு. சூப்பர். சத்சங்கம் உடையவரா இருக்கிறாங்களோ அவர்கள் வேறு எந்த ஒரு சங்கேரங் சகவாசனுடைய சாயத்தோட தாக்கத்துல போக மாட்டாங்க. சரியா? அதான் வீணான விஷயம், வீணான சகவாசம், தீய சகவாசம் அவர்களை கவர்ச்சியில் வருமாறு செய்யவே முடியாதுன்றார். ஆமா, அது கவர்ச்சி செய்ய முடியாது இல்லையா. நாம அப்பாவுடைய சகவாசத்துல இருக்கும்போது மற்ற விஷயங்கள் நம்மள கவர்ச்சி செய்ய முடியாதுங்கிறாரு. நம்ம தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்களும் ஆயிடுவோம் அப்பாவுடைய ஈஸ்வரிய சகவாசத்துல இருக்கும் போது. அந்த அசுரத்தனமான சகவாசம் நம்மளை ஈர்க்காது இல்லையா. அப்பாவுடைய உண்மையான அன்பு நம்மளை இழுக்கும் போது அங்க சுயநலத்தின் அன்பு நம்மளை கவர்ச்சி செய்ய முடியாது இல்லையா. மற்ற தேகதாரிகள் கிட்ட என்ன இருக்கும்? சுயநலத்தின் அன்பு தான் இருக்கும்.
தேவைக்கு தான் நம்ம கிட்ட அன்பு காட்டுவாங்க, தேவையில்லைன்னா துக்கம் தான் கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால அதான் சுயநலத்தின் அன்பு பக்கமா நீங்க கவர்ச்சி செய்ய மாட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. தந்தையின் உண்மையான அன்பு தான் உங்களை கவர்ச்சி செய்யும் அப்படிங்கிறார். ஸ்லோகன் வந்து தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே மகிழ்ச்சி இல்லம் உடையவர்களாக இருக்க முடியும். தீமையெல்லாம் நன்மையா மாத்திக்கணும். அது எப்படி? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம தீமையான விஷயம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுலயும் நன்மை இருந்தே இருக்கும் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தீங்கன்னா எப்பவும் மகிழ்ச்சியுடையவரா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. இப்ப எப்படி நமக்கு அனுபவம் ஆகும்னா, ஏதோ நமக்கு கஷ்டம் கொடுக்கறது மாதிரியோ ஏதோ துக்கம் கொடுக்கற மாதிரியோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போறோங்கிற மாதிரியோ அந்த தீமையின் ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தீமை நடந்துருச்சு, நமக்கு இப்படி கெட்டது நடந்துருச்சு அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்ப வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஸ்திதி இருக்கணும் அப்படின்னா, இது வந்திருக்குதான், ஆனா என்னைய பக்குவப்படுத்துறதுக்காக வந்திருக்குது. இது ராமானுசாரமா இந்த விஷயம் இப்படி நடந்திருக்குன்னா அது என்னை பக்குவப்படுத்துறதுக்காக வந்திருக்குது. என்னைய இன்னும் மேற்கொண்டு உறுதியாக்குறதுக்காக இந்த பிரச்சனை வந்திருக்குது. நான் வலிமையானவனா மாறணும் இல்லையா, அதுக்காக என்னை உறுதிப்படுத்துறதுக்காக இது வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சதா மகிழ்ச்சியுடையவரா இருப்பீங்க அப்படிங்கிறார். இப்போ விவசாயம் பண்ணணும்னா சிஸ்டர், முதல்ல அந்த பூமியை உழுதணும் இல்லையா? இப்ப மரம் நடணும், நெல் விதைக்கணும் அப்படின்னா பூமியை உழுது பக்குவப்படுத்தணும் இல்லையா சிஸ்டர், பண்படுத்தணும் இல்லையா நிலத்தை? அப்ப அந்த பூமியை கீற வேண்டியது இருக்கும், தோண்ட வேண்டியது இருக்கும். அப்ப அந்த இது செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்ப சாணம் போட வேண்டியது இருக்கும், உரம் கொட்ட வேண்டியது இருக்கும், கழிவுகள்லாம் கொட்ட வேண்டியது இருக்கும். அப்ப பூமி சொல்லுமா, என்னை இப்படி கீறாதீங்க, இப்படி தோண்டாதீங்க, என்னைய இப்படி கண்ட கழிவுகளை என் மேல கொட்டாதீங்க அப்படின்லாம் சொல்லுமா? அப்படி சொல்லுச்சுன்னா அதுல எப்படி நல்ல பலனை எடுக்க முடியும் நம்ம? அது போலதான் நம்மளுடைய பூமி போலதான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையும். அந்த தீமை நடக்கிற விஷயம் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக வந்திருக்குது. நம்ம பக்குவப்பட்டாதான் நம்ம நாளைக்கு நல்ல வித பலனை கொடுக்க முடியும். அது போல வரதெல்லாம் தீமை நினைக்காதீங்க, என்னை பக்குவப்படுத்துறதுக்காக வந்திருக்கு, என்னை உறுதிப்படுத்துறதுக்காக வந்திருக்குது. நான் உறுதி ஆயிட்டேன்னா நாளைக்கு எல்லாருக்கும் நான் நன்மை செய்ய போறேன் அப்படிங்கறத விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சதா மகிழ்ச்சியுடையவரா இருப்பீங்க அப்படிங்கிறாரு அப்பா. அதான் தீமையை பூரா நன்மையா மாத்திக்குங்க அப்படிங்கிறார். மாற்றிக்கொள்ளும் சக்தின்னு சொல்றாரு இல்லையா, மேசுஸ்தாக்கி சக்தின்னு சொல்லுவாரு. எந்த விஷயம் வந்தாலும் சரி, அத நெகட்டிவா இருந்தாலும் சரி, எந்த வித நெகட்டிவையும் பாசிட்டிவா மாத்திக்கக்கூடிய சக்தி தான் அந்த மாற்றிக்கொள்ளும் சக்தி. அந்த சக்தியை அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அத நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சியுடையவரா இருப்பீங்க அப்படிங்கிறார். ஓகேங்க பிரதர். இது வந்து எனக்கும் மற்ற மாதாக்களுக்கும் இந்த ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க பிரதர். பாபா இதை சொல்லியிருக்காரு பாருங்க, ஆரோக்கியம் பற்றியும் நாலேஜ்ஃபுல் கொஞ்சம் கொஞ்சம் குறும்பு காட்டுகிறது. இதில் கூட நாலேஜ்ஃபுல் ஆக வேண்டி உள்ளது, ஏனெனில் நிறைய சேவை செய்ய வேண்டி இருக்கு. அந்த ஆரோக்கியம் கூட துணை புரிகிறது. எனவே டபுள் நாலேஜ்ஃபுல் அப்படின்னா என்னங்க பிரதர்? டபுள் நாலேஜ் அதான் ஆத்மாவை பத்தின நாலேஜும் இருக்கணும் உங்களுக்கு. ஆத்மாவுடைய தன்மைகள் என்ன, மாயையின் தன்மைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்ப உங்களுடைய மனசை மட்டும் நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க, மன ஆரோக்கியமா இருக்குது, அதுல மட்டும் நாலேஜ் ஃபுல்லா இருக்க கூடாது. நீங்க மனசு ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க, மன மகிழ்ச்சியோட இருக்கீங்க, ஆனந்தமா இருக்கீங்க, சுகமா இருக்கீங்க, மற்றவர்களுக்கு நல்ல விதமா சேவை செய்றீங்க, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. மனதின் சேவை, மனதின் ஆரோக்கியம், அதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? அதுல நாலேஜ் ஃபுல்லுங்கிறது ஒரு நாலேஜ் தான். ரெண்டாவது நாலேஜ் உடல் ஆரோக்கியம். உடல் நல்லதா இருக்கணும், அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கணும். ஏன்னா அது பழைய செருப்பு தான், அந்த சரீரங்கிறது பழைய செருப்பு தான். அதுல நிறைய தையல் போட வேண்டியது இருக்கும், அப்பப்போ பிஞ்சு பிஞ்சு போயிடும், ஏதாவது நோய் வந்துடும், கர்ம பந்தம் ஏற்படும். அப்ப அந்த செருப்பு உட்காந்து தச்சு தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஏகப்பட்ட ஆபரேஷன் உடம்புல பண்ண வேண்டியது இருக்கும். கால் மூட்டு வலி வரும், கண்ணில் பிரச்சனை வரும், ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை வரும், லிவர்ல, கிட்னில, அப்படி ஏதாவது பிரச்சனை ஏதாவது எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படித்தானே ஜானகி தாதி, குல்சார் தாதி எல்லாத்துக்கும் இருந்துச்சு இல்லையா? பிரகாஷ் மணி தாதி எல்லாத்துக்கும் உடம்புல பிரச்சனைகள் இருந்துதானே செஞ்சது. அப்ப உடலையும் ஆரோக்கியமா பாத்துக்கணும், அதுக்கு ஏத்த டேப்லெட் கலியுக பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்றாரு. உடலையும் நல்ல விதமா நேரத்துக்கு சாப்பிட்டு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால நல்ல விதத்துல மனசா சேவையும் செய்ய முடியும், வாட்சா சேவையும் செய்ய முடியும், பர்மனா சேவையும் செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. ரெண்டு ஆரோக்கியமும் தேவை சிஸ்டர்.
உடல் ஆரோக்கியமும் நிறைய மாத்தாஸ்க்காக நான் இந்த கொஸ்டின் கேட்டேங்க பிரதர். எல்லாரும் கொஞ்சம் மாத்தாஸ்க்கு தான் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இருக்கு ப்ராப்ளம்கள். அதுக்காக பாபா என்ன சொல்றாருன்னு தெளிவாகட்டும் எல்லாரும். அதுக்கு தான் கேட்டேன். அது எல்லாருக்கும் தெரியட்டும். அதுக்கு தான் பிரதர் கேட்டேன். ஓகே ஓகே சரிங்க சிஸ்டர். அது ரெண்டு ஆரோக்கியமும் ஞானமும் நிறைஞ்சிருக்கணும். பிளஸ் இந்த ஆரோக்கியமும் இருக்கணும் சேவை பண்றதுக்கு. ஆமா, மன ஆரோக்கியமும் வேணும், உடல் ஆரோக்கியமும் வேணும். அதத்தான் சொல்லுவார் அப்பா. சுவர் இருந்தா தானே சித்திரம் வர முடியும், தேகம் இருந்தா தானே ஆத்மா அதுல இருந்து சங்கல்பத்தை எழுப்ப முடியும், சேவை செய்ய முடியும், சம்ஸ்காரத்தை உருவாக்க முடியும். தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை எப்படி உருவாக்குவீங்க? ஆத்மா மட்டும் தனியா இருந்து உருவாக்க முடியுமா? உடலோடு இருந்து நீங்க சேவை செய்யும் போதுதான் உங்களுக்கு தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் உருவாகும். அப்ப உடலும் வேணும் தானே உங்களுக்கு. உடல் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அப்ப ரெண்டுமே வேணும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்பா. அப்பா தனிப்பட்ட முறையில பரந்தாமத்துல இருந்திருந்தானா நமக்கு எப்படி ஞானம் கிடைச்சிருக்கும்? பிரம்மா பாபா உடலை ஆதாரமா எடுக்கும் போதுதானே நமக்கு ஞானம் கிடைச்சது. நம்ம இவ்வளவு தூரத்துக்கு முயற்சி செய்ய வந்திருக்கோம். அப்புறம் சிவபாபாவே தனிப்பட்ட முறையில ஆத்ம ரூபத்துல இருந்தாருன்னு எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அவர் கூட பிரம்மா பாபா உடல்ல வர வேண்டியது இருக்குது இல்லையா? அது போல நம்ம ஆத்மா மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதும், மன ஆரோக்கியமா இருந்தா மட்டும் போதும் நினைச்சுக்க கூடாது. உடலோடையும் ஆரோக்கியமும் தேவைப்படுது, தேவைதான். அதையும் நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு. அப்படிங்கிற 2 நாலேஜ் இருக்கணும். மனதின் ஆரோக்கியத்தை பத்தின நாலேஜும் இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பத்தின நாலேஜும் வேணுங்கிறார். ஓகே பிரதர். ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவபாபா. தேங்க்யூ பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. நன்றி பாபா.